வெல்கம் டு கியூப் மேத் 1729 சேனல். ஸோ நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். ஸோ நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்சிஆர்டி சிலபஸ் சிபிஎஸ்சி ஃப்ரம் கிரேட் 5 to 12 இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணுறேன் வித் டீட்டெயில்டு கான்செப்ட்டு உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம விவரமாக பார்ப்போம். ஸோ அதனால் ஸ்கூல் பசங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் இருந்தாங்கன்னா சேனலில் ஒரு வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஹவ் டு கெயின் மோர் நாலேஜஸ். ஓகே, ஸோ நான் கண்டினியூஸாக டெய்லியும் வீடியோ போடுவேன், விடாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடக்கூடிய வீடியோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கிரேட் 5லேருந்து சாப்டர் 1 இவிஎஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சாப்டர் சூப்பர் சென்சஸ் பார்க்க போகிறாங்க. ஸோ இதை நான் கான்செப்டாக போத் பைலிங்குவலில் நான் எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ போத் இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் தமிழ் ஐ வில் டேக். ஓகே, ஃபஸ்ட்டு சூப்பர் சென்சஸ். ஓகேங்க, இப்போ இங்கே நமக்கு சூப்பர் சென்சஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க. சூப்பர் சென்சஸ்னால் என்னங்கிறது பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் என்னது, சென்சார் கன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சென்சார் கன் எதுக்கு யூஸ் ஆகுது? சென்சார் கன் நார்மலி it is one type of specialized organ, so which have to perceive the world around us. என்ன சுற்றி நடக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்காக நம்ம ஆர்கான்ஸ் இருக்குது, இந்த சென்ஸ் ஆர்கான். ஓகே, எத்தனை டைப் ஆஃப் சென்ஸ் ஆர்கான் இருக்குது? வாட் ஆர் தே? ஹவு மெனி சென்ஸ் ஆர்கான் தேர் அண்ட் வாட் ஆர் தே? ஸோ நமக்கு தெரிஞ்ச 5 சென்ஸ் ஆர்கான் இருக்குங்க. ஸோ அந்த 5 சென்ஸ் ஆர்கான் எதுக்கு பயன்படுதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்ஸ் ஆர்கான் பார்த்தீங்கன்னா ஐ. ஸோ கண். ஸோ கண் எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் அ விசுவல் சென்சரி ஆர்கான். அப்போ பார்க்குற தன்மைக்கு யூஸ் ஆகுது. என்னது இது? டு சி த வேர்ல்டு அரவுண்ட் அஸ், ஃபார் சைட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண், இட் இஸ் விசுவல் சென்சரி ஆர்கான். ஸோ டு சி த ஆப்ஜெக்ட் அரவுண்ட் அஸ். ஸோ இது ஐ. செகண்ட் வந்து இயர்ஸ், காது. இந்த காது எதுக்குங்க? காது வந்து கேட்குறது, இட் இஸ் ஆடிட்டரி. ஸோ ஆடிட்டரி சென்ஸ் ஆர்கான். அது மூலமாக நம்ம கேட்குற திறன் கிடைக்கிது, கரெக்டுங்களா? செகண்ட் என்ன சொன்னீங்க? இயர்ஸ். தேர்டு வந்து நோஸ். நோஸ் எதுக்கு உதவுது? இது வந்து ஸ்மெல் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்மெல் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ஃபோர்த் என்னங்க பார்க்க போகிறோம்? ஃபோர்த்து வந்து டங்க். டங்க் என்ன பண்ணுறது? நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ ஃபார் டேஸ்ட். ஓகே, ஃபைனலாக லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கன் என்னது? ஸ்கின். ஸ்கின் எதுக்கு? ஸ்கின் ஹெல்ப் அஸ் டு ஃபீல் த ஆப்ஜெக்ட். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை தொடும்போது அது நமக்கு அந்த ஃபீல் வரும், டச் பண்ணும்போது அந்த ஃபீல் கிடைக்கும். எஸ், ஃபார் டச். ஸோ டு ஸ்கின் ஹெல்ப் அஸ் டு ஃபீல் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ இதில் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேங்க. ஸ்கின் தாங்க நமக்கு வந்து நம்ம பாடியிலே ரொம்ப லார்ஜஸ்டான ஆர்கன். ஸோ இந்த கொஸ்டின் கூட கேட்பாங்க, லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி என்னென்னா ஸ்கின். ஓகேங்களா? ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னென்னு பார்த்துருவோம். ஐஸ் sense of sight, ears, then sense of hearing, then nose, sense of smell, tongue, sense of to tasty food, skin, sense of touch. Yes, for skin, sense of touch. So all the 5 which I am explained. Okay, these are all basic. Okay, we are going to discuss one by one in the book topic. Okay, first one, what they are given, has this ever happened to you? இது நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு படத்தை பாருங்களேன். You were eating in the playground, an eagle flew down and took away your roti. ஸோ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் குரூப்பாக உட்காந்து கிரவுண்டில் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஈகிள் வந்து என்னது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்து டக்குன்னு வந்து அந்த ரொட்டியை தூக்கிட்டு போயிடுது. ஸோ யூ வில் see this one in your real life. நீங்கள் உங்கள் வயசு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நடந்திருக்கும் உங்களுக்கு. அப்போ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்குது? இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு இதுக்கெலாம் சூப்பர் சென்சஸ் இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய பார்வை திறனை விட அதிக திறன் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கூட பார்த்து என்ன ஆயிடுச்சு, சர்ன்னு வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ இங்கே நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன்னா, ஓகேங்களா? ஸோ இது தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். As you walked softly past a sleeping dog, its ear sat up at once. Yeah,
இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாய் படுத்து தூங்கிட்டுருக்கோம், நீங்கள் அழுங்காமல் சத்தம் இல்லாமல் பொறுமையாக நடந்து போனால் கூட அது பக்கத்தில் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், டபக்குன்னு காதை ஆட்டிக்கிட்டு திரும்பி எந்திரிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி டாக்ஸுக்கெலாம் என்னது ஹியரிங் சென்சஸ் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். டக்குன்னு நீங்கள் வந்து பொறுமையாக சவுண்ட் இல்லாமல் இருந்தால் கூட டக்குன்னு ரிசீவ் பண்ணிடும். இதெல்லாம் நீங்கள் டே டு லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. எஸ், இட்ஸ் ஹேப்பன் டு யுவர் நாட். எஸ், உங்களுக்கு நடந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். யூ ட்ராப்டு சம்திங் ஸ்வீட் ஆன் த கிரவுண்ட் அண்ட் வித்தின் மினிட்ஸ் மெனி ants கலெக்டட் அரவுண்ட் இட். யா, இது நம்ம நிறையா பார்த்துருப்போம். நம்ம ஏதாவது ஸ்வீட்ஸு இல்லை ஏதாவது சாப்பிட்ட பொருள் ஏதாவது கீழே மிச்சம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு வித்தின் 5 minutesல நிறைய குரூப் ஆஃப் ant இட் வில் ஃபார்ம்டு அரவுண்டு இந்த கிவன் ஸ்வீட். அதை சுற்றி ஃபுல்லாக நிறையா வந்துருக்கும். அது எப்படி வந்துச்சுங்க? இதனால் வந்துச்சு பிகாஸ் ஆஃப் த ஸ்மெல். அந்த ஸ்வீட்டோட ஸ்மெல் வந்து ஸ்மெல்லிங் சென்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஆண்ட்டுக்கெல்லாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, டக்குன்னு வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, ஒய் டஸ் இட் ஹேப்பன், திங்க் அண்ட் டெல். இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க, நம்ம பார்ப்போம். அனிமல்ஸ் ஆல்சோ ஹாவ் டிஃப்ரெண்ட் சென்சஸ். தே கேன் see, hear, taste, smell அண்ட் ஃபீல். நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்னது அனிமலுக்கும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சென்சஸ் எல்லாமே இருக்குது. சம் அனிமல்ஸ் கேன் see their prey from far away. இது பாருங்கள், சில அனிமல் வந்து ரொம்ப தொலைவில் இருந்தே கூட பார்க்க முடியுமாமா. சம் கேன் ஹியர் ஈவன் த ஃபைனஸ்ட் சவுண்டு. எஸ், சாரி, நாட் அ ஃபைனஸ்ட், இட்ஸ் அ ஃபெயின்டஸ்ட் சவுண்டு. இட் இஸ் நாட் அ ஃபைனஸ்ட், ஃபெயின்டஸ்ட் சவுண்டு. அதாவது ஃபெயின்டஸ்ட் சவுண்டுனா ரொம்ப லோவான டெசிபல், லோ டெசிபல் சவுண்டு. ஸோ ஃபெயின்டஸ்ட்னா லோ சவுண்ட். அப்படி பொறுமையாக அந்த இது உதாரணம் எங்கே இதுன்னா அந்த இங்கே பாருங்கள், இந்த டாக் கிட்ட நீங்கள் பொறுமையாக நடந்து வந்தீங்களா அந்த சவுண்டை கூட கேட்டுக்கிறதா ஃபெயின்டஸ்ட், லோ டெசிபல். ஓகேவா? அதே மாதிரி சிலது சம் அனிமல்ஸ் கேன் ஃபைண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ் பை தேர் ஸ்மெல். எஸ், சில அனிமல்ஸ் வந்து அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சி போடும் நம்ம ஃப்ரெண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா டாக் எல்லாம் வந்துச்சுன்னா இப்போ மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு நாய் பக்கத்து வீட்டு நாயெல்லாம் வந்துச்சுன்னா. ஸோ இட் கேன் ஃபைண்ட் பை த பேஸ்ட் ஆன் த ஸ்மெல். த அனிமல் வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் அமேசிங் சென்சஸ். எஸ், இந்த அனிமல் வேர்ல்டு வந்து நிறைய அமேசிங் சென்சஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னன்னு போய் பார்ப்போம் ஒன்று. கரெக்டுங்களா? ஓகே, இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு டிட் த ant ரெகக்னைசஸ் எ ஃப்ரெண்ட். எஸ், இதில் பாருங்கள் எப்படி வந்து ant வந்து ஃப்ரெண்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. இது நல்லா பாருங்கள் இந்த டாப்பிக்கை. ant was going along on the ground. It saw a group of ants coming from other side. எஸ், ஒரு எறும்பு போயிட்டுருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து என்ன பண்ணுது, குரூப் ஆஃப் எறும்புகள்லாம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. த ஃபஸ்ட் ant குயிக்லி கேம் பேக் டு இட்ஸ் ஹோல். த ant கார்டிங் த ஹோல் ரெகக்னைஸ் இட் அண்ட் லெட் இட் நென். எஸ், இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதில் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு எறும்பு வந்து நம்மளே மாதிரி தான், மனிதர்கள் மாதிரி தான். நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், நம்ம சொந்தக்காரங்க இவங்க தான், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த எறும்புகளுக்கெல்லாம் எப்படின்னா அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிருமாமா. இந்த ஒரு ஸ்மெல்லை வச்சு இவன் நம்ம கூட்டம் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், ஓகே வா உள்ள விட்டுருக்காங்களா அந்த ரூமுக்குள்ளே, இல்லைன்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத ஈஸியாக ஸ்மெல்லை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அதில் ஒரு குரூப் தலைவன் ஒருத்தர் இருப்பார், கார்டிங் பண்ணுவார். அவர் தான் வந்து ஒரு கிங் மாதிரி அந்த குரூப்புக்கு எல்லாமே அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணுவார், நம்ம ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு டிட் த ant நோ தட் த அதர் ants வேர் நாட் ஃப்ரம் இட்ஸ் குரூப். எப்படி இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்குறாங்க. ஸோ அனிமல்ஸ் ஆல்சோ ஹேவ் டிஃப்ரெண்ட் சென்சஸ் சொல்லியிருக்கேன். அது என்ன பண்ணும், தே கேன் see, hear, taste, smell அண்ட் ஃபீல் எல்லாமே பண்ணும். இது என்ன பண்ணுது ant அப்படின்னா, பை யூஸிங் தி சென்சஸ். எந்த சென்ஸுமா, ஸ்மெல் சென்சஸ். எதை வச்சு, பை யூஸிங் த ஸ்மெல் சென்சஸ் ant could identify that அதர் ants were not from this group. ஸோ ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிடும். கட் இட்? சொன்னது புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? ஹவு டிட் த ant நோ தட் அதர் ants were not from this groupனா என்ன சொல்லுவீங்க? அதுக்கும் என்ன பண்ண தெரியும், கேட்க தெரியும், ஸ்மெல் பண்ண தெரியும், ஃபீல் பண்ண தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் சென்சஸ், அது என்ன தான் வச்சு சென்சஸ் வச்சு ஸ்மெல்லு இதை வச்சு கண்டுபிடிச்சிடும். ஸோ ants அண்ட் அதர் அனிமல்ஸ் ஆல்சோ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் சென்சஸ். தே கேன் see, hear, smell அண்ட் ஃபீல். ஓகேவா? ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கும். ஓகே, ஹவு டிட் த காட் ant ரெகக்னைஸ் திஸ் ant. ஓகே, அந்த தலைவர் தலைவர் இருப்பார்ல, நம்ம எப்படி தலைவர் ஒரு ஹெட்டு சொல்கிறோம், ஒரு குரூப்புக்கு ஒரு ராஜாங்கிற மாதிரி இந்த எறும்புகள் கூட்டத்துக்கு அது ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஹெட். அவர் எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு டிட் த காட் ant ரெகக்னைஸ் திஸ் ant. எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா இப்போ தான் தெளிவாக சொன்னேன்.
Because of smell. The guard ant could recognize this ant because of smell. அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கங்க. Because of smell. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆக்டிவிட்டி which they are given. What kind of activity it is? We will check. இது பாருங்கள். Try this and write. Drop some sugar, jaggery or anything sweet on the ground. Wait until the ants come there. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணுன்னா சம் சுகர் கண்டென்ட்டோ இல்லை ஸ்வீட்டோ ஏதோ இத்தனை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று அவுட் சைடில் உங்கள் வீட்டு பக்கத்தில் யூ ஹவ் டு டூ திஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, ஒரு ஸ்வீட் துண்டை போட்டுட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை பாருங்கள். ஹவு லாங் டிட் இட் டேக் ஃபார் த ஆண்ட் டு கம்? எஸ், அந்த ஆண்ட் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பாருங்கள். நோட் பண்ணி வைங்க நீங்களாண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போடுறேன் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இட் டுக் அபவுட் 10 மினிட்ஸ் ஃபார் ஆண்ட் டு கம். இந்த இடத்துல எழுதணும் ஆன்சர். டேக் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ரிசல்ட்டில் எழுதும்போது வந்து பாஸ்ட் டென்ஸில் எழுதுவீங்க. எடுத்துகிட்டு போயிடுச்சு, அப்போ டுக்கு. ஸோ இட் டுக், I will write, it took for 15 minutes or 30 minutes. 15 minutes நான் போட்டுக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்துடுச்சு. It took for 15 minutes for ants to come. வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு? ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிச்சுங்க. How long did it take for the ants to come? வர எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு? நான் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கிறேன்னு நான் சொல்கிறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. காட் இட்? ஓகே, அதை நீங்கள் ஃபஸ்ட் ஆன்சராக எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், டிட் ஒன் ant கம் ஃபர்ஸ்ட் ஆர் அ குரூப் ஆஃப் ants கேம் டுகெதர்? எஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஆண்ட் மட்டும் வந்துச்சா இல்லை மொத்தமாக குரூப்பாக வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எழுதி சொல்லுங்கள். பட் நிறைய ஒரு சயின்டிஸ்டோட வியூ என்ன அப்படின்னா நிறைய செக் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆண்ட் வந்துட்டு அங்கே ஸ்வீட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணோன்னே இட் எமிட்ஸ் த ஸ்மெல். அந்த ஆண்ட் என்ன பண்ணோன்னா நிறைய ஸ்மெல்லை எமிட் பண்ணி விடும். அது எறும்புகளுக்கு அந்த ஸ்மெல்லு தெரியும். அந்த ஸ்மெல்லை வச்சுட்டு உடனே என்ன போயிடும்? நிறைய குரூப் ஆஃப் ஆண்ட்ஸு நிறைய வந்துடும். ஸோ மொதல் ஒரு ஆண்ட் வரும். அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணும்? நிறைய ஆண்ட் வந்துடும். ஸோ என்ன ஆன்சர் எழுதுவீங்க? டிட் ஒன் ஆண்ட் கம் ஃபர்ஸ்ட் ஆர் அ குரூப் ஆஃப் ஆண்ட் கம் டுகெதர்? எஸ், ஒன் ஆண்ட் கேம் ஃபர்ஸ்ட் ஃபாலோடு பை அ குரூப் ஆஃப் ஆண்ட். என்ன போடுவீங்க? ஒன் ஆண்ட் கேம் ஃபர்ஸ்ட் ஃபாலோடு பை குரூப் ஆஃப் ஆண்ட்ஸ். அதை சுற்றி நிறையா வந்திருக்குன்னு எழுதுவீங்க. ஓகே, நீங்கள் செக் பண்ணி எழுதி பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த ஆக்டிவிட்டி வீட்டில். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் டிட் த ants டூ வித் த ஃபுட்? வாட் டிட் த ants டூ வித் த ஃபுட்? எஸ், அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணும்? நம்ம வந்து எப்படி நம்ம கிடச்சிச்சின்னா ஒரு ஃபுட்டை வந்து என்ன பண்ணுவோம்? அப்படியே சாப்பிட்ருவோம். ஆனால் இப்போ ஒரு டியூ டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு வாரத்துக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படிங்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? தேவையான அளவு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். கரெக்டு தானே? அது மாதிரி தான் இங்கே ஆண்ட்டெல்லாம் என்ன பண்ணும்? ஃபுட்டை எடுத்துன்னே உடனே என்ன பண்ணிடாது? காலி பண்ணிடாதுங்க. என்ன பண்ணும்? இட் கேரி த ஃபுட் டு தி ஹோல். அவங்க ஃபேமிலிக்குள்ளே போய் அந்த என்ன பண்ணும்? அந்த அவங்களோட வீட்டுகளை கொண்டே வச்சு சேமித்து வச்சுட்டு தேவையானப்போ எடுத்து சாப்பிடுங்க. கரெக்டுங்களா? அப்போ அதுதான் பண்ணுது. த ஆண்ட் டூ வித் த ஃபுட் என்ன பண்ணும்? த ஆண்ட்ஸ் கேரி த ஃபுட் டு தேர் ஹோல். எழுதி காட்டுறேங்க. நான் ஐ வில் ரைட் த ஆன்சர். ட்ரை டு ரைட் த ஆன்சர் இன் த ஸ்க்ரீன். த ஆண்ட் டூ வித் த ஃபுட் என்ன பண்ணும்? த ஆண்ட்ஸ், இது நீங்கள் பண்ணுங்கள். நான் நிறையா சயின்டிஸ்ட்லாம் பண்ணி அவங்களுடைய ப்ரிசெப்ஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். த ஆண்ட்ஸ் கேரிட் த ஃபுட் டு தேர் ஹோல். எடுத்துகிட்டு நெட்டுக்கு போகும். அப்படியே வாயில் வச்சு தூக்கிட்டு போகும் பாருங்கள். நீங்கள் இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆன்சர் தெரியலன்னா எழுதிக்கோங்க. த ஆண்ட்ஸ் கேரிட் த ஃபுட் டு தேர் ஹோல். ஓகேங்களா? ஓகே, fine. So we have to move on with the next question. Where do they go from there? Where do they go from there? எங்கே இருந்து அது போகுது? அந்த ஹோலில் இருந்து தான் போயிருக்கும். அந்த வீட்டில் இருந்து கரெக்டாக அந்த புத்துலேருந்து போயிருக்கும். They go to their hole from there. They go to their hole from there. ஓகே, ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில். Do they move in a line?
லைனில் தான் போகுங்களா? எஸ், பார்த்தா அது லைனில் தான் அப்படியே பின்னாடி ஒன்று போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த லைனை பிளாக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு லைன் பின்னாடி லைனாக போயிட்டே இருக்குது. இடையில ஏதோ ஒரு குச்சவோ இல்லை ஏதோ நீங்கள் என்ன தூக்கி போகிறீங்கன்னு என்ன பண்ணும், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். குச்சை விட்டு ஒதுங்கி தனியாக போயிருதா இல்லை அப்படியே குச்சி மேலே ஏறி மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. நோ கேர்ஃபுல்லி வித்தவுட் ஹார்மிங் த ஹேண்ட்ஸ். அதை ஏதாவது இது பண்ணாமல் பிளாக் தியர் பாத் ஃபார் அ வைல் வித் பென்சில். ஏதோ ஒரு குச்சோ ஏதோ பென்சிலோ ஏதோ ஹேண்டை வைக்காதீங்க, கிடச்சிடும். வேறு எதாவது ட்ரை பண்ணி கொஞ்சம் வச்சு போட்டு தடுத்து பாருங்கள் என்ன பண்ணுங்க. நான் அப்சர்வ் அண்ட் ஹவு டு த ஹேண்ட் மூவ், எப்படி போகும்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் many years ago a scientist did many experiments like this. He found out that the ant move, they leave a smell on the ground, the other ant follow the smell to find the way. சொன்னாங்களா? ஸோ இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ண மாதிரி பல பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலோட அவங்களுடைய ஐடியாலஜிஸ் எப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னா, உங்களுடைய கண்டுபிடிச்சது என்னென்னா, ஆண்ட் வந்து ஸ்மெல்லை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே போகும். அதை ஃபாலோ பண்ணி நிறைய ஆண்ட் வந்து கண்டினியூ பண்ணும், குரூப்பாக வந்துகிட்டே இருக்கும். Okay, now can you guess why the ant behaved like that when you blocked their path? Yes, அதை கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? கெஸ் பண்ணுங்கள். Now can you guess why the ant behaved like that when you blocked their path? அப்போ என்ன பண்ணோம், அதை அந்த ஒரு பிளாக்கை வந்து நீங்கள் ஒரு பாத்தை வந்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும், அந்த இடத்துல நீங்கள் ஒரு கண்டினியூஸ் பண்ணுற ஒரு அந்த கார்டை ஆண்ட் வந்து முன்னாடி போகுது அப்படின்னா, இப்போ அதை முன்னாடி போயிடுச்சுன்னா ஸ்மெல்லு என்ன பண்ணாது, இதுதான் ஆகாது. அப்போ மறுபடியும் அதை தாண்டி அந்த லைன் ஸ்டிக் மேலே ஏறி போகும்போது மறுபடியும் ஸ்மெல்லை எமிட் பண்ணிகிட்டே போகும். அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்மெல்லை வச்சு மறுபடியும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஸோ அந்த மெயின்டைன் பண்ணணும், அந்த பாத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை எழுதி வைங்க. சம் மேல் இன்செக்ட்ஸ் கேன் ரெகனைஸ் தேர் ஃபீமேல்ஸ் பை தேர் ஸ்மெல். எஸ், மேல் இன்செக்ட்ஸ் வந்து ஃபீமேல் இன்செக்டை வந்து ஸ்மெல்லை வச்சு அழகாக ரெகனைஸ் பண்ணிடுமாமா எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஹாவ் யூ எவர் பீன் ட்ரபுள்டு பை மஸ்கிட்டோஸ்? ஜஸ்ட் திங்க் ஹவு டு தே நோ வேர் யூ ஆர். எஸ், கொசுவால் உங்களுக்கு தொந்தரவு வந்திருக்குங்களா? அது எப்படி நம்மளையெல்லாம் கண்டுபிடிக்குதுன்னு கேட்குறாங்க. எஸ், mosquito can find you by the smell of your body. They also find you by the smell of sole of your feet and the heat of your body. அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மஸ்கிட்டோ கேன் ஃபைண்ட் யூ பை த ஸ்மெல் ஆஃப் யுவர் பாடி. உன்னோட பாடி ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிரும். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்மெல் ஆஃப் தி சோல் ஆஃப் யுவர் ஃபீட். உன்னோட கால் பாதம், ஃபீட் இருக்குல்ல, சோல் ஆஃப் யுவர் ஃபீட்டை, கால் பாதம், அந்த ஸ்மெல்லு. அண்ட் தென் ஹீட் ஆஃப் அவர் பாடி. இதை 3 வச்சு தான் மஸ்கிட்டோ வந்து இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குமாமா. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், இந்த ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ எம் அ சில்க் வோம். ஐ கேன் ஃபைண்ட் மை ஃபீமேல் வோம் ஃப்ரம் மெனி கிலோமீட்டர் அவே பை ஹேர் ஸ்மெல். பார்த்துக்கோங்க, லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிருமாமா. இந்த மெயில் சில்க் வோம் வந்து ஃபீமேலோட சில்க் வோமை வந்து கண்டுபிடிச்சிருமாமா. கிலோமீட்டருக்கு தாண்டியில் ரொம்ப கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் கண்டுபிடிச்சிப்படுவோம் ஸ்மெல்லை வச்சு. ஹாவ் யூ சீன் அ டாக் ஸ்னிஃபிங் ஹேர் அண்ட் தேர்? வாட் டு யூ திங்க் இட் இஸ் ட்ரையிங் டு ஸ்மெல்? எஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நாய் வந்து என்ன பண்ணுவோம், இங்கிட்ட அங்கிட்ட மோப்பம் பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அதனால் அதை பண்ணுது. டாக் மார்க் அவுட் தேர் ஓன் ஏரியா ஆன் த ரோட். தே கேன் மேக் அவுட் இஃப் another டாக் ஹேஸ் கம் இன் டு தேர் ஏரியா பை த ஸ்மெல் ஆஃப் இட்ஸ் யூரின் ஆர் போட்டி. எஸ், அது என்ன பண்ணோன்னா அதோட ஏரியாவை வந்து க்ரியேட் பண்ணிக்குமாமா டாகு. மோஸ்ட்லி எதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டை சுற்றி டாகு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சுற்றி இங்கிட்டு போயிட்டு வரோம், அங்கே போய் யூரினேட் பண்ணி வச்சிடும். அப்புறம் இங்கிட்டு சுற்றி வந்துட்டு பக்கத்தில் யூரினேட் பண்ணி, ஸோ பர்டிகுலர் சர்க்கம்ஃபரன்ஸில் அது என்ன பண்ணும், யூரினேட் பண்ணிகிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னா அதோட ஏரியாவை வந்து அதை மார்க் பண்ணுது. அது அதோட யூரின் ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிரும் நம்ம ஏரியா அதுதான் அப்படின்ட்டு. வேறு டாக் வந்தாலும் கண்டுபிடிச்சிரும். இப்போ சப்போஸ் டாக் நீங்கள் எங்கிட்ட வெளியே போகிறீங்க, ஓடிடுச்சு, ரொம்ப தொலை போயிடுச்சுனாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது இடத்துக்கு அதுவே வந்துடும். கரெக்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட யூரினேட் ஸ்மெல்லை வந்து கண்டுபிடிச்சி சென்ஸ் பண்ணி வந்துடும். இது தாங்க, அதனால தான் மோஸ்ட்லி டாக் வந்து பக்கத்தில் போயிட்டு அப்படி ஸ்னிஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ 3rd பேஜ் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 4th பேஜ் போகிறோம். இதோட ஆன்சர் கேட்குறாங்க பாருங்கள். 4th பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன், இன் வாட் வேஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ் மேக் யூஸ் ஆஃப் தி ஸ்பெஷல் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஆஃப் டாக்? எஸ்,
இதை பாருங்கள். இன் வாட் வேஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஸ்பெஷல் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஆஃப் டாக். இந்த டாகை வந்து இந்த சென்ஸ் பண்ணதில் ஸ்மெல்லை வச்சு இதை எப்படி மனிதர்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன் வாட் வேஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஸ்பெஷல் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஆஃப் டாக்ஸ். என்னென்ன வழியில் பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். போலீஸ்லாம் வந்து இதை பாம்பு டிடெக்ட் பண்ணால் பயன்படுத்துவாங்க, கண்டுபிடிக்கும். கரெக்டுங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திருடனா பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க, ஃபார் கேட்சிங் கிரிமினல். வேறு என்னங்க, திருடு போன பொருளெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? எஸ், எனக்கு தெரிஞ்சு இது 3 பாயிண்ட்டை நான் சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃபார் டிடெக்டிங் பாம், செகண்ட் ஒன் ஃபார் டிடெக்டிங் ஸ்டாலன் சம் குட்ஸ் ஐட்டங்கள், ஏதாவது பொருள் ஏதாவது வச்சுக்கோங்க. தென் ஃபார் கேட்சிங் கிரிமினல். ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சதை நீங்களும் எழுதிக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்டில். வென் டூ யூ ஃபைண்ட் யுவர் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஹெல்ப்ஃபுல் டு யூ? எஸ், இந்த கொஸ்டினை பாருங்கள். வென் டூ யூ ஃபைண்ட் யுவர் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஹெல்ப்ஃபுல் டு யூ? லிஸ்ட் சம் எக்ஸாம்பிள். லைக் டு நோ பை இட் ஸ்மெல் தட் ஃபுட் ஹேஸ் கான் பேட் ஆர் தட் சம்திங் இஸ் பர்னிங். எஸ், பார்த்துருப்பீங்களா, நல்ல ஸ்மெல், சாதம் கெட்டு போச்சுன்னா அந்த ஒரு பேட் ஸ்மெல் வரும், இல்லை ஒரு இடத்துல தீ கருகிற ஸ்மெல்லு வரும். இதெல்லாம் எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், எப்போ அது உதவியாக இருந்திருக்கு? ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். இந்த ஸ்மெல்லெல்லாம் நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஒரு டேஸ்டியான ஃபுட்டு ஸ்மெல், அப்படியே பக்கத்து வீட்டில் வந்து பிரியாணி பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா அப்படியே அந்த ஸ்மெல்லை வச்சு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பேட் ஸ்மெல், கேஸ் லீக்கேஜ் ஆனால் சொல்லுவாங்க, கிச்சன்ஸ்லேருந்து வர ஸ்மெல்லு. அப்புறம் கோவிலில் எல்லாம் போனாங்கன்னா அந்த பத்தியோட ஸ்மெல்லு, இன்சென்ஸ் ஸ்டிக்கோட ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்கும். நார்மலாக பெர்ஃப்யூமு, இந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ நேம் த அனிமல்ஸ் தட் யூ வுட் பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் ஒன்லி பை தியர் ஸ்மெல் வித்தவுட் சீயிங் தம். இந்த பாருங்கள், சில அனிமலை நம்ம சொல்லணும், ஓகேங்களா, அதை பார்க்காமையே அதை ஸ்மெல்லை வச்சு இந்த ஏரியாவில் இது தான் இருக்குது அப்படின்ட்டு. எஸ், நம்ம பார்க்கவே தேவையில்லை, ஈஸியாக நான் ஒரு 2-3 நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பக்கத்து வீட்டில் ஏதாவது மாடு வந்து சாணி இது பண்ணிடுறோம், கவுட் அங்கே இருக்குன்னா அந்த ஸ்மெல் அப்படி ஹெவியாக அடிக்கும். அப்போ அங்கே அதை வச்சு ஸ்மெல்லை வச்சு சொல்லிடலாம் இங்கே வந்து மாடு தான் இருக்குது, கவர் பஃபலோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அப்புறம் எங்கிட்ட பக்கத்தில் மீன் இது உரசுறாங்க அப்படின்னா அது என்னது, அந்த மீன் ஸ்மெல் செத்து போன வாடையெல்லாம் அடிச்சிச்சுன்னா ஃபிஷ்ஷோட இதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேறு என்ன ஈஸியாக சென்ஸ் பண்ணுவீங்க? அப்புறம் குப்பை தொட்டியிலேருந்து வரக்கூடிய அந்த இதெல்லாம் வாடையெல்லாம் வரும், கார்பேஜோட ஸ்மெல்லு. கரெக்டுங்களா? எஸ், நம்ம தெரிஞ்ச அனிமல் வந்து இந்த டாக், எனக்கு தெரிஞ்ச நான் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணுறது டாகோட ஸ்மெல்லு கண்டுபிடிச்சிடுவேன். கேட்டு, அப்புறம் மாடு, ஃபிஷ்ஷு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். எஸ், ஓகே. ரைட் த நேம்ஸ் ஆஃப் 5 things who smell you like and 5 things who smell do not like. இவனுக்கு பிடிச்ச ஸ்மெல்லு, பிடிக்காத ஸ்மெல்லு. நமக்கு என்னென்ன பிடிக்கும், நமக்கு ஃபுட்டில் வரக்கூடிய டேஸ்டியான ஸ்மெல் பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன பிடிக்கும், எனக்கு பெர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அதில் ஃப்ளவர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் எனக்கு அந்த பத்தி சாம்பிராணி அந்த ஸ்மெல்லு, இன்சென்ஸ் ஸ்டிக்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாமே எழுதிக்கோங்க. பிடிக்காதது டு நாட் லைக் ஸ்மெல் என்ன, இது நீங்கள் தான் எழுதணுங்க. உங்களுக்கு பிடிக்காதது, சில பேர்த்துக்கு வந்து அந்த மாட்டுச்சாண ஸ்மெல் பிடிக்காது. அப்புறம் வந்து அந்த பப்ளிக் டாய்லெட் ஸ்மெல், அந்த யூரின் ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது. மீன் எல்லாம் செத்து வாட பிடிக்காது சில பேர்த்துக்கு. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் யூ டு நாட் லைக் யூ ஹவ் டு டேக் அண்ட் ரைட். ஓகேங்களா? இது உங்களோட டாஸ்க்கு தான், நீங்களே எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டேன் 1-2, அதை வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கணும். எஸ், டூ யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் சிமிலர் ஆன்சர். இதை நீங்கள் கம்பேர் பண்ண பாருங்கள். உங்கள் கிளாஸில் வந்து இந்த ஆன்சரில் எழுதிட்டு வந்திருப்பீங்கள்ல, உங்கள் பசங்களை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் நோட்டை வாங்கி பாருங்கள். நீ எழுதின ஆன்சரே அவனு எழுதியிருக்கானான்னு பாருங்கள். மோஸ்ட்லி 1 or 2 ஆன்சர் எழுதியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா உனக்கு பிரியாணி ஸ்மெல் பிடிக்குதுன்னா அவனுக்கும் பிடிக்கும், உனக்கு மட்டும் தான் பிடிக்கும்னு கிடையாது, எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ சம் சிமிலாரிட்டி இஸ் தேர். ஓகேவா? இருக்கும். ஃபைன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த குட் ஸ்மெல், பேட் ஸ்மெல் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில பேத்துக்கு பிடிக்காத ஸ்மெல் காமனாக தான் இருக்கும். எஸ், we have to move on with the next one. Do and find out. From the smell of cloth of your family members, can you say whom do you belong to? Try to recognize the cloth of any 2 members of your family in this way. Yes, இதுக்கு பாருங்க, நீங்கள் கண்டுபிடிங்க. From the smell of cloth of your family member, can you say whom do you belong to? Try to recognize the cloth of any 2 members
ஆஃப் அவர் ஃபேமிலி இன் திஸ் வே. எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபாதர் வந்து இல்லைனா மதர் எங்கேயா வெளியில் போயிட்டு வந்திருக்காங்கன்னா, டியூட்டிக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னா, அவங்களோட க்ளோத் வந்து கண்டிப்பாக ஸ்மெல் அடிக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கும். துணி வந்து வேர்த்துச்சுன்னா ஸ்மெல் அடிக்க தானே செய்யும். எஸ், எஸ் போட்டுக்கோங்க. ஓகே, வை ஸோ? இதை பாருங்கள். டுடே ரஜினி had to go out for some important work. She had to leave her 6-month-old son Deepak with her sister Susila. Susila also has a baby of the same age. It was funny that both the babies did potty at the same time. She happily cleaned her daughter, but when she was cleaning her sister's and Deepak, she covered her nose with her dupatta or scarf. ஓகே, எதனால் வந்து இங்கே பாருங்கள், ரஜினி அண்டு தென் சுசிலா அவங்க 2 பேரும் சிஸ்டருங்க. அவங்க 2 பேர், ரஜினிக்கு ஒரு 6 மாதம் ஒரு குழந்த இருக்குங்க, தீபக்குங்கிற ஒரு பையன். இவங்களுக்கு சுசிலாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க, அந்த குழந்த இருக்குங்க. 2 பேர்த்துக்கும் குழந்த இருக்குது. அவங்களுக்கு ரஜினிங்கிறவங்க ஒர்க் இருக்கனால இவங்ககிட்ட சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க 2 குழந்தைய பார்த்துக்க சொல்லி. 2 பேருமே ஒரே டயத்தில் இது பண்ணிட்டாங்க, அதை க்ளீன் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க குழந்தைய க்ளீன் பண்ணும்போது நார்மலாக க்ளீன் பண்ணுறாங்க, ஹாப்பியாக தான் க்ளீன் பண்ணுறாங்க. பட் சிஸ்டரோட பையனோடைய க்ளோத்தை க்ளீன் பண்ணும்போது யூரினேட் பண்ணது இது போனதெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அவங்க ஏன் துப்பட்டா மூடுறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் தான் திங்க் பண்ணி ஆன்சரை எழுதணும். என்ன ரீசனாக இருக்குன்னு யோசிங்க பார்ப்போம். சுசிலா கவர்ட் ஹர் நோஸ் வென் சி க்ளீன்ட் தீபக் நாப்பி but not when she cleaned her daughter. Why do you think she did this? எதனால் இதை பண்ணாங்க? ஸோ நீங்கள் வந்து பை ப்ராக்டிக்கலாக யோசித்து திங்க் பண்ணுங்கள், சும்மா வந்து ஜஸ்ட் லைக் என்ன பண்ணாதீங்க. ஐ தாட் மேபி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்திருக்கோன்னா, ரொம்ப டர்ட்டியாக கூட இருந்திருக்கலாம், ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களோட நாப்பி வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்தனால கவர் பண்ணியிருக்கலாம். இவங்களது வந்து டர்ட்டியாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் வந்து நோஸ் மூடாமல் இருந்திருக்கலாம். வேறு நம்ம பார்சியலாக திங்க் பண்ண முடியாது, அவங்க குழந்தைங்கிறனால அப்படி இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ தட் மேபி ஸ்மெல்லு அந்த டர்ட்டினோட லெவலை வச்சு தான் அது இருந்திருக்கும். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எழுதுங்க. ஹவ் டு யூ ஃபீல் வென் யூ வாக் நியர் அ ஹீப் ஆஃப் கார்பேஜ்? திங்க் ஆஃப் த சில்ட்ரன் ஹூ ஸ்பெண்ட் த ஹோல் டே பிக்கிங் திங்ஸ் ஃப்ரம் சச் கார்பேஜ். எஸ், இதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கார்பேஜ் பக்கத்தில் போகிறதுக்கே அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. ஸோ இதில் சில குழந்தைகள்லாம் பசங்கள்லாம் ஃபுல் டே அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க பொருளெல்லாம் அதெல்லாம் பெருக்கிக்குவாங்க, எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு ரெகுலராக பழகிருக்கும். த டூ ஆஃபன் பை ஸ்மெல் ரெகுலராக இருந்திருக்கும், அதனால் பழக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் அ ஸ்மெல் குட் ஆர் பேட் ஃபார் எவ்ரி ஒன் இன் த சேம் வே or does it depend on how each one feels about? Yes. Is a smell good or bad for everyone in the same way or does it depend on how each one feels about it? I thought எப்படி இருக்கும், சில ஸ்மெல் பேடுன்னா அது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி பேடாக தான் இருக்கும். பேட் ஸ்மெல் ஆல்வேஸ் வில் பி பேட் மோஸ்ட் ப்ராபப்ளி. எஸ், யா. ஸோ லெட்ஸ் see. Here write the name of a bird which has eyes in front of its head like a human. எஸ், அதை கேட்குறாங்க பாருங்கள். எந்த பேர்டுக்கு வந்து கண் வந்து மனிதர்களுக்கு மாதிரியே முன்பக்கம் இருக்கும் ஹெட்டுக்கு முன்னாடின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு மட்டும்தாங்க இருக்கும், அது முன்னாடி பக்கம் கண் இருக்கும். மற்றபடி நான் வேறு எந்த பேர்ட்ஸும் பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது மட்டும்தான் மெயின் பக்கம் இருக்கும், மற்றதுலாம் ஹென்க்கும் லெஃப்ட் ரைட்டில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்டில். Write the name of some birds which have eyes on either side of the head. What is the size of their eyes as compared to the size of their head? Yes, இது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். எல்லா பறவைகளுக்கும் அப்படி தான் இருக்கும். எல்லா பெரிய பேர்ட்ஸுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஈக்கிளுக்கு, ஸ்பேரோ, ஹென்னு, க்ரோவு, இது எல்லாமே பியாஜன்சி எல்லாத்துக்கும் நம்ம லெஃப்ட் ரைட் தான் இருக்கும். எதனால் லெஃப்ட் ரைட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ அதை வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் எங்கேயா ஒரு இதை டிடெக்ட் ஆகும் டக்குன்னு ஃபைன் பண்ணிடும். நம்மளால் திரும்ப முடியாது. எங்கே நம்ம ஹெட்டை வந்து மேக்ஸிமம் ஆஃப்
டர்ன் தான் பண்ண முடியுங்க. 180 டிகிரி தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பேக்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிஹைண்ட் த ஸ்க்ரீனுக்கு என்ன நடக்குதோ அது நமக்கு தெரியாது. ஓகே ஓகே, இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. லுக்கிங் வித் ஒன் ஆர் போத் ஐஸ். க்ளோஸ் யுவர் ரைட் ஐ ஆர் கவர் இட் வித் யுவர் ஹேண்ட். டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் டு யுவர் ரைட் at some distance and ask him to do some action like a wave hand, shake head. இதான் பண்ண சொல்கிறாங்க. could you see your friend action without moving your neck? உன்னோட கழுத்தை திருப்பாமல் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஐ குட் நாட் சி, என்னால் பார்க்கவே முடியாது. ஏன்னா பின்னாடி நடந்துகிட்ருக்க ஆக்ஷனை வந்து பார்க்க முடியாது அந்த ஹெட்டை திருப்பாமல். நவ் ட்ரை டு லுக் அட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஷன் வித் போத் யுவர் ஐஸ் ஓப்பன் பட் வித்தவுட் மூவிங் யுவர் நெக். எஸ், இப்போ வந்து கண்ணை திறந்துக்கலாம். ஐ தாட் டெஃபினெட்லி ஐ கேன் சி. கண்ணை திறந்துக்கலாம் அப்படின்னா பார்க்க முடியும். எஸ், ஃபைன். வாட் வாஸ் த டிஃபரன்ஸ் ஆன் லுக்கிங் வித் ஒன் ஐ ஆர் போத் ஐ? இதில் பாருங்கள், 2 கண்ணில் பார்க்குறதுக்கும் ஒரு கண்ணில் பார்க்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஜென்ரலாக? என்ன 2 கண்ணில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கவர் லைக் அண்ட் ப்ராட் ஏரியா, நிறைய ஏரியா பார்க்க முடியும். ஒரு கண்ணில் பார்க்கும்போது ஸ்மால் ஏரியா தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, இன்னொன்று கொடுத்துருக்காங்க. நவ் டாஸ் அ ஸ்மால் பால் ஆர் அ காயின் அண்ட் ட்ரை டு கேட்ச் இட். ட்ரை திஸ் வித் போத் யுவர் ஐஸ் ஓப்பன், தென் க்ளோஸ் ஒன் ஐ அண்ட் ட்ரை டு கேட்ச் இட். வென் வாஸ் இட் இஸ் ஈஸியர் டு கேட்ச்? நீங்கள் 100% 2 கண்ணும் ஓப்பன் பண்ணும்போது தாங்க ஈஸி. ஏன்னா அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக விசிபிளாக தெரியும். நம்மளுடைய சைட் விஷன்ஸ் ஹையாக இருக்கும், அதனால் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். எஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, imagine how it would be to have your eyes in a place of ears. What would you be able to do then, which you cannot do now? Yes, imagine how it would be to have your eyes in place of your ears. நல்லா கவனிங்க. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் கண் இருக்கிற இடத்துல காது இருந்துச்சுன்னா வாட் would you be able to do then which you cannot do now? எதெல்லாம் பண்ண முடியும்? இதை பாருங்கள். சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள், இந்த சில அனிமல்ஸுக்கெல்லாம் நம்ம இப்படி திரும்ப வர மாதிரி லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இப்படி இருக்கும் பாருங்கள், கண் அங்கே அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். லைக் இந்த ஈகிள்ஸு வல்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கூட பார்த்துரும். அதுக்கெல்லாம் ரொம்ப சைட் பவர் ரொம்ப ஹைங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 6-7 நினைக்கிறேன், இதாட் 8 மீட்டருக்கு அங்கிட்ட இருந்தால் கூட பார்க்க முடியுங்க. இந்த வல்ச்சர்ஸு இந்த மாதிரி ஈகிள்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், 8 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட அழகாக பார்த்து வந்து எடுத்துருங்க. ஃபைன். ஓகே, நவ் கேன் யூ கெஸ் ஃப்ரம் வாட் டிஸ்டன்ஸ் கேன் an eagle in the sky can see the ரொட்டி on the ground? இங்கே காட்டுறாங்க பாருங்கள், இது என்னன்னு பாருங்கள். அதான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. இது ஓகேங்களா, 8 கிலோமீட்டர் வரைக்கும் விசன் இருக்குது. இதை ரொட்டியை பக்கத்தில் பறந்துட்டுருக்கில் கண்டுபிடிச்சிருக்கோம். 2 animals see color. Animals cannot see as many color as we can. நம்ம பார்க்குற மாதிரி அதனால் பார்க்க முடியாதுங்க. See how things in this picture will be seen by some animal. ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், it is believed the animal that are awake in the daytime and can see some color. Those animal that are awake at night can see only in the black and white color. ஸோ அப்போ நைட்லலாம் பார்க்குற முழிச்சிருக்கக்கூடிய பறவைகள்லாம் இதை பார்த்தா ஐத்தாட் அவுளுக்கெல்லாம் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் போகிறான் தெரியும் போல் தெரியுது. எஸ், ஓகே. ஸோ ஷார்ப் இயர், நம்ம அடுத்து இது வந்துட்டாங்க. ஷார்ப் இயர் கொடுத்துருக்காங்க, காது. இன் கிளாஸ் 4 you read that we cannot easily see birds' hair. These ears are small holes covered with feathers. ஆமாம், சில பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து காது குட்டியாக இருக்கும், அதுவுமே வந்து ஃபெதரால் அப்படி மூடி இருக்கும். The name of 10 animals whose ears can be seen. உங்களுக்கு தெரிஞ்ச 10 அனிமல் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனிமல் என்னென்னா எழுதுங்க. என்ன உங்களுக்கே தெரியும், டாகு, கவ்வு, எலிஃபேண்ட்டு இங்கேயே இருக்குது படத்துலையேன்னு, அப்புறம் ஜீப்ரா, ஜிராஃபி, பஃபலோ, ரேபிட்டு எல்லாம் எழுதுங்க. ஓகே, த நேம்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ் ஹூஸ் ஏர்ஸ் ஆர் பிக்கர் தென் அவர் ஏர்ஸ். நமக்கு அதை விட என்னென்ன பெருசு, படத்துலேயே இருக்குது, எலிஃபண்ட்டுக்கு பெரிய காது பெருசாக இருக்கா. எஸ்,
எலிபேண்ட், அப்புறம் வேறு என்ன, பஃபலோ, டாகுக்கு இருக்கும், மாட்டுக்கு இருக்கும், கவ்வு, ராபிட்டுக்கு இருக்கும். இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். கரெக்டுங்களா? எஸ். இஸ் தேர் சம் லிங்க் பிட்வீன் த சைஸ் ஆஃப் அனிமல்ஸ் இயர்ஸ் அண்ட் தியர் ஹியரிங்? அந்த காது பெருசுக்கும் அந்த ஹியரிங்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, லிங்க் இருக்குங்களா? இருக்குங்க. ஏன்னா நல்லா கிளியராக கேட்கும். பாருங்கள், அந்த ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி ஃபைண்ட் அ குவைட் பிளேஸ் இன் அவர் ஸ்கூல். Tell one of your friends to stand at the short distance and ask him to say something softly. The rest of you should listen carefully. Then all of you put your hands behind your ears as shown in the picture. Let the same child say something again as softly as before. ஃபஸ்ட்டு நார்மலாக ஒருத்தன் பேச சொல்லுங்கள், கேட்காது. இப்போ நீங்கள் அதே சவுண்டில் மறுபடியும் பேசுங்க. பட் ஆனால் உங்கள் காதை வந்து இப்படி பின்னாடி பக்கம் அந்த பொண்ணு பிக்சரில் இருக்க பாருங்கள், ஒரு பொண்ணு வச்சுருக்காங்களா, அதே மாதிரி வச்சு பாருங்கள். யூ கேன் ஏபிள் டு ஹியர். ஏன்னா இட் ரிசீவ்ஸ் தட் சவுண்டு கிளியராக கேட்கும். அப்போ இந்த மாதிரி பெருசு பெருசாக யானைகளுக்கெல்லாம் காது இருக்கிறனால எப்படி இருக்கும், ஹை பவரில் கேட்கும். ஓகே, புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஓவர் யுவர் ஏர்ஸ் அண்ட் சே சம்திங் கேன் யூ ஹியர் யுவர் ஓன் வாய்ஸ். இது செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சிட் நியர் அ டெஸ்க், டேப் த டெஸ்க் ஒன்ஸ் வித் யுவர் ஹேண்ட், லிசன் கேர்ஃபுல்லி, நவ் புட் யுவர் ஏர் ஆன் த டெஸ்க் அஸ் ஷோன் இன் த பிக்சர். எஸ், ஆமாங்க, இந்த அனுபவம் எனக்கு நிறையா இருக்குங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம காதை வந்து பெஞ்சில் அப்படி சைடில் வச்சுட்டு ரிதம் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ரிதம் அப்படியே நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே ரசித்து மெய் மறந்து கேட்பாங்க. அப்படியேன்னு அப்படி கேட்டுகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பையன் வந்து பெஞ்சை டம்முன்னு தட்டிட்டு ஓடிடுவான். அப்படி காது குய்யங்கும். இது அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி பெஞ்சில் நீங்கள் வந்து வச்சு நம்ம சாய்ச்சி வச்சு நம்ம பெஞ்சஸ் தட்டும்போது அந்த சவுண்டு வந்து எப்படி இருக்கும், ஹெவியாக இருக்குங்க. இட் ஃபீல் வைப்ரேஷன் ஃபீல் அப்படியே ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்கள் வீட்டில், ஏதாவது ஒரு டேபிள்லையோ ஏதோ ஒன்றில். ஓகே, வாஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ் இந்த சவுண்ட் ஆஃப் த டப்? எஸ், கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஹவு ஸ்னேக்ஸ் ஹியர். யா, இந்த வைப்ரேஷன்ஸ் அப்போ பாருங்க. திஸ் இஸ் ஹவு ஸ்னேக்ஸ் ஹியர் தே டோ நாட் ஹாவ் எக்ஸ்டர்னல் இயர். பாம்புக்கு காது இருக்காதுங்க. பட் ஆனால் என்ன பண்ணும், அந்த வைப்ரேஷன்ஸ் வச்சு அதை ஃபீல் பண்ணிடுங்க. கிரவுண்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை வச்சு ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட், சவுண்ட்ஸ் சென்ட் மெசேஜஸ். High upon a tree, the langur warns others of dangers like a tiger or leopard. The langur does this by making a special warning call. எஸ், இது என்ன பண்ணோன்னா சவுண்ட், சில அனிமல்ஸ்லாம் சவுண்ட்ஸ் கொடுக்கும். மரத்தில் மேலே ஏறி போய் நின்றுக்கிட்டு அலர்ட் பண்ணும் அதர் அனிமல்ஸுக்கு. இந்த மாதிரி ஏதாவது டேஞ்சரான அனிமல்ஸ் வருது, இந்த மாதிரி லைனு இதெல்லாம் வருது அப்படின்னா, டைகர்லாம் வருதுன்னா இதுக்கு அலர்ட் பண்ணும். சம் ஸ்பெசிஃபிக் கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கெல்லாம் கற்றுங்க. அதே மாதிரி பேர்ட்ஸ் தான். பேர்ட்ஸ் ஆல்சோ கிவ் அலாரம் கால்ஸ் டு வார்ன் அபவுட் த டேஞ்சர். சம் பேர்ட்ஸ் even have different sounds of different kind of dangers. For example, there is a different warning call if the enemy is coming from the sky or if the enemy is on the ground. When any animal gives the warning call, all the animals in that area understand the danger signal. இந்த பார்த்துக்கோங்க, இந்த சிக்னலை வந்து எல்லா அனிமலும் கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கும். Okay, some animals start behaving in a different way when an earthquake or a storm is about to come. People who live in that forest and can observe such behavior of animals come to know of the danger. ஆமாங்க, இது இன்சிடென்ட் நிறையா நடந்திருக்கு. ரியல் லைஃப்பில் நாங்கள் நடந்ததை போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப லாங் சைட்டில் ஏதோ கடல் சீற்றங்களில் ஏதாவது நடக்க போதோ, இல்லை ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஏதோ ஒன்று எர்த்துக்கோ கக்கராக போதோ, சம்திங் அதை நடக்க போதோ, பூமி கீழே புழக்க போதோ அப்படின்னா அந்த வைப்ரேஷனை வச்சு இந்த அனிமல்ஸு, இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் அதை கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சென்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. சூப்பர் சென்சஸ் இருக்குங்க. அதை என்ன பண்ணுங்களாம், சவுண்டை வச்சு இண்டிகேட் பண்ணணும். அது மாதிரி ஒருத்தவங்க பாருங்கள், அந்தமான்லேருந்து காப்பாற்றிருக்குங்க. இன் டிசம்பர் 2001 சுனாமி வந்தபோது ஃபியூ ட்ரைப்ஸ் தட் லிவ் இன் த ஃபாரஸ்ட் ஆஃப் த அந்தமான் ஐலாண்ட் நோட்டீஸ்டு த அனிமல் பிஹேவிங் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர். தே கெஸ்ட் சம் டேஞ்சர். அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, சம்திங் இதை நடக்க போகுதுன்ட்டு. ஸோ தே மூவ்ட் அவே த சேஃப் பார்ட் ஆஃப் த ஐலாண்ட். சூன் ஆஃப்டர் த ஐலாண்ட் வேர் ஹிட் பை த சுனாமி பட் தீஸ் பீப்புள் வேர் சேவ்டு. அவங்க ஏதோ ஒரு டேஞ்சர் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த அனிமல்ஸோட இதை வச்சு சவுண்டை வச்சு இண்டிகேட் பண்ண வச்சு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க சேஃபான லேண்டுக்கு. உண்மையிலே அது சுனாமி நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, குட். ஸோ நம்ம அடுத்து போகலாம். அடுத்த டாபிக் இது. டால்ஃபின் ஆல்சோ மேக் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் டு கிவ் மெசேஜஸ் டு ஈச் அதர். சயின்டிஸ்ட் பிலீவ் தட் மெனி அனிமல்ஸ் ஹேவ் அ ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஆஃப் தியர் ஓன். ஸோ சயின்டிஸ்ட்டு நம்புகிறாங்க. ரைட், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சவுண்ட் ஆஃப் சம் அனிமல்ஸ்? விச் அனிமல்ஸ்? உங்களுக்கு ஏதாவது அனிமல்ஸோட சவுண்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யூ ஹேவ் டு திங்க் அண்ட் தென் சே. ஓகே,
ஏன் நம்மளால் கண்டிப்பாக சென்ஸ் பண்ண முடியும். இப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், டாகோட ஸ்மெல்லு, இது சவுண்டு, கேட்டோட சவுண்டு, கவ்வு, ஹார்ஸ், இதோட சவுண்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். எஸ், இதே மாதிரி அதோட லாங்குவேஜஸும் உங்களுக்கு இது தெரியுமா? டூ சம் அனிமல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜஸ்? அது என்னென்ன உங்களுடைய மொழியெல்லாம் அது அனிமல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது? மோஸ்ட்லி நீங்கள் டாகை வீட்டில் ட்ரெயின் பண்ணுவீங்க, அப்புறம் மாடு வளர்க்குறவங்க மாட்டுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்களோட சொன்னால் தான் கேட்கும். பார்த்துருப்பீங்க, அந்த காளை மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் போனால் முட்டிடுறான், பட் அந்த வளர்க்குறவங்களோட ட்ரைனிங் அவங்க சொல்கிறத நல்லா ரிசீவ் பண்ணும். அப்புறம் வீட்டில் வரக்கூடிய பேரட்டுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, அதை சொல்கிறதெல்லாம் கேட்கும், பேசும். எஸ், அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா எழுதுங்க. ஓகே, ஃபைன். Say it with sound. Just like birds and dolphins, you can also make your own language of sounds for giving messages. Remember, you have to talk your friends with only sound and no words. Yeah. ஸோ வந்து என்ன பண்ணணும், வார்த்தை இல்லாமல் சவுண்டால் நீங்கள் வந்து இதை சொல்லணும். How and when will you need to give an alarm call? For example, when the teacher is coming to the classroom. எஸ், இந்த மாதிரி உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே டீச்சர் நீங்கள் யாருமே இல்லை, கிளாஸ் டீச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்களா? ஸோ உடனே அந்த பக்கம் டீச்சர்ஸ் வராங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவான், அதுக்கு டீம் லீடர் அதுக்குன்னே ஒரு அலர்ட் பண்ணியிருப்பீங்க, ஏய் மிஸ் வராங்கடா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், எல்லாம் ஏதாவது ஒரு சவுண்டு கொடுப்பான், சம்திங் யூ நோட் டவுன் த சம் சவுண்டு. இதை நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ப்ரீ டிஃபைன்டாக, இதெல்லாம் அவங்க வச்சுருப்பீங்க கோடிங்கு. இந்த மிஸ் வந்தால் அந்த சவுண்டு, இன்னொரு மிஸ் வந்தால் இந்த சவுண்டு, மேக்ஸ் வாத்தியார் வந்தால் ஒரு சவுண்டு, சயின்ஸ் மிஸ் வந்தால் ஒரு சவுண்டு அப்படின்னு வச்சுருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் இண்டிகேட் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? அது மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. ஓகே, ஃபைன். ஸ்லீப்பிங் அண்ட் வேக்கிங் இதை கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். Some animals go into a long deep sleep in a certain season, then they are not seen for many months. நல்லா தூங்குமா, ரொம்ப நாளைக்கு பார்க்கவே முடியாது. Have you noticed that during the cold season you cannot see any lizard in the house? Where do you think they have gone? எஸ், பார்த்துருப்பீங்களா, வின்டர் சீசன்ஸ்லாம் நீங்கள் வந்து லிசார்டை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க, யோசிச்சு பதில் சொல்லுங்கள். ஓகே, ஃபைன். நம்மளால் பார்க்க முடியாதானுங்க, கோல்டு சீசன்ஸில் அதிகமாக இருக்காது. ஏன்னா அதோடைய அந்த அட்மாஸ்பியரை அதை தாங்கிக்க முடியாது, அந்த கண்டிஷன்ஸை. அது என்ன போய்க்கும், எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கும், இந்த மாதிரி கூலான டயத்தில் போய் எங்கிட்ட ஒளிஞ்சிக்கும். ஓகே, ஹவு வேர் டு யூ திங்க் தே ஹேவ் கான், எங்கே போயிருக்குன்னா அதை ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டேனே. ஓகே, நம்ம இப்போ என்ன போகலாம், இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்லாத், இந்த பாருங்கள், ஸ்லாத். இட் லுக்ஸ் லைக் அ பேர் பட் இட்ஸ் நாட். இட் இஸ் அ ஸ்லாத். இட் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 17 hours a day sleeping while hanging upside down on a tree branch. சூப்பருங்க, ராஜா வாழ்க்கைங்க. இதுக்கு தலைகீழ் தான் மரத்தில் ஏறி தூங்கிக்கிட்டு 17 மணி நேரம் தூங்குமாங்க. பரவாயில்லைங்க, மேலே ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்குங்க ஸ்லாத்தாக பிறக்கிறது போல். 24 மணி நேரத்தில் 17 மணி நேரம் நல்லா தூங்குதுங்க. அதுவும் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்சைட் டவுன் வந்து என்ன பண்ணியிருக்கு, தூங்கிட்டு இருந்திருக்குங்க. The sloth eats the leaves of the same tree on which it lives. ஓகே, அந்த மரத்தில் இருக்க இலைகள் வளைகளெல்லாம் தின்னுட்டு அங்கேயே வாழ்ந்துடுது, செம்ம. It hardly needs anything else. When it has eaten enough leaves from the tree, it moves to the nearby tree. தேவையான அளவுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, அடுத்த ட்ரீக்கே போகுதுங்க. ஓகேங்களா? Sloth live for about 40 years and in that time they move around only 8 trees. 40 வருஷத்துக்கு உயிர் வாழங்க, அதில் 8 மரம் தான் மோஸ்ட்லி ஜம்ப் பண்ணி போவாங்க. ஒன்ஸ் a week it comes down from the tree to relieve itself. எஸ், அதை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தாங்க வருதுங்க. வந்துட்டு ஜாலியாக கீழே இருந்துட்டு இது அதெல்லாம் ரிலீவ் பண்ணிக்குது. என்ன அதெல்லாம் சொல்லலை, என்னென்ன பண்ணிக்குதுங்க. ஆமாம், டாய்லெட் போகிறனாலும் போய்க்கும், குளிக்கிறனா குளிச்சுக்கும், வேணுங்கிற அளவு எதாவது தண்ணி குடிக்கிறனா குடிச்சுக்கும், அதெல்லாம் பண்ணிக்கிதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் டு மூவ் ஆன் வித் அனதர் ஒன். இது பாருங்கள், சம் ஏதோ ஃப்ராக்ஷனல் மேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ், if you were to show sloth daily routine sleeping and waking in a 24-hour clock, this is what the clock would look like. Yes,
அதே தாங்க ஃப்ராக்ஷன் தாங்க. இது எப்படி நீங்கள் ஃப்ராக்ஷனலில் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே 24 மணி நேரத்தில் 18 மணி நேரத்துக்கு பக்கம் தூங்குது. ஆல்மோஸ்ட் 17 to 18 அப்போ 18 மணி நேரம் தூங்குதுன்னா நீங்கள் எப்படி போடுவீங்க? எப்படிங்க போடுவீங்க? 18/24ன்னு போடுவீங்க. சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? 18/24. ஃபஸ்ட்டு மொத்தம் டைமிங் பார்க்கணுங்க. மொத்த நேரம் எவ்வளோங்க? 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரங்க தூங்குது? 18 மணி நேரம் தூங்குதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 3/4 பார்ட்டு தூங்குதுங்க. 3/4 அதுதான் உங்களுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட். ஓகே 4ல் 3 பங்கு தூங்குது. நல்லா தூங்குது. பரவாயில்லைங்க. ஸ்லாத்து தான் நல்லா தூங்குது. சூப்பர். ஓகேங்க. நம்ம வந்து அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி தாங்க லிஸார்டும் வேறு லெவலுங்க. கிவன் ஹியர் இஸ் அ ஸ்லீப்பிங் டைம் ஆஃப் சம் அனிமல்ஸ் பிலோ ஈச் பிக்சர் ரைட் ஃபார் ஹவு மெனி ஹார்ஸ் த டே தட் அனிமல் ஸ்லீப்ஸ். எல்லாத்துக்கும் நீங்கள் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணுங்க. கவு பாருங்கள் 12 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் தாங்க தூங்குது. ஓகே அப்போ 2/12ங்க. 2/12னா 1/6ங்க. ஓகே பைத்தான் பாருங்கள். அடா பாப்பா பைத்தான் ஆல்மோஸ்ட்டு ஸ்லாத்தான் ஒரே டைம் தாங்க. நல்லா தூங்குறாங்க பைத்தானும் இந்த ஸ்லாத்தும். ஓகே அவனும் அதே தான் 3/4 பார்ட் தூங்குது. 18/24 மாதிரி இதை வந்து நல்லா தூங்குதுங்க. ஜிராஃபி பரவாயில்லைங்க. கொஞ்சம் நேரம் தாங்க தூங்குது. மற்ற நேரம் நல்லா தின்னுக்கிட்டே இருக்குங்க ஜிராஃபி. ஓகே நம்ம கேட்டு பாருங்கள் ஈக்குவலாங்க. பகுதி நேரம் திம்பேன் பகுதி நேரம் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டு தின்னுட்டுருக்குங்க. ஓகே வென் யூ சி டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் டு யூ ஹேவ் எனி கொஸ்டின் அபவுட் தம் மேக் அ லிஸ்ட் ஆஃப் 10 such கொஸ்டின்ஸ். ஓகே இந்த மாதிரி அனிமல்லாம் பார்த்தா உங்களுக்கு எதாவது கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சுன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன தோணும் அதுக்கு அதை வந்து நம்ம கலரெல்லாம் தெரியுமா, இல்லை அது நமக்கு லாங்குவேஜ்லாம் புரியுமா, இல்லை அது எப்படி வந்து சென்ஸ் பண்ணிக்குது டேஞ்சரு இல்லை அப்படிங்கிற அது உங்களுக்கு ஜென்ரலாக தோன்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களே எழுதுங்க. ஃபைன். நம்ம அடுத்து போயிடுவாங்க. டைகர். வாவ் டெரர் லுக்குங்க. A tiger can see 6 times better at night than most of us human. பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். The tiger whiskers are very sensitive and can sense the movement or vibration in the air. They help the tiger move in the dark and find its prey. பாருங்கள் அதோட விஸ்கர்லாம் எப்படி இருக்குமா? ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குமாமா. மீசையெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குமாமா. சின்ன காற்றுல அப்படி அசைஞ்சால் கூட கண்டுபிடிச்சிருமாமா. A tiger's sense of hearing is so sharp that it can make out the difference between rustling of leaves and sounds of animals moving on the grass. எஸ் புல்லில் அப்படியே லைட்டாக நடந்து போனால் கூட கண்டுபிடிச்சி போடும் டைகர். The ears of the tigers can move in different direction and it helps to catch the sound. அதனால தான் டைகருக்கு காது வந்து அப்படியே இந்த பக்கம் டைரெக்ஷனில் மூவிங்லேயே இருக்கும். Tiger make different sounds for different purpose like when it angry or to call out to tigers. It can also roar or snarl. It roar can be heard up to 3 kilometers. அதோட சவுண்டு எப்படி கேட்கும்? 3 கிலோமீட்டர் கேட்குமாங்க. Each tiger has its own area which may cover several kilometers. ஒவ்வொரு டைகரும் அதுதான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. அதோடைய ஆக்குப்பைடு ஏரியா என்ன பண்ணிக்கணும்னா கவர் பண்ணிக்கும். இந்த குட்டி ஏரியா ஒரு குட்டி ஏரியாக்குள்ளே என் ஏரியாக்குள்ளே யாரும் வரக்கூடாது, நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுங்க. ஓகேவா? அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. எப்படின்னா டைகர்ஸ் மார்க் தேர் ஏரியா வித் தேர் யூரின். ஸோ அதை யூரினேட் பண்ணி வச்சுக்குமாமா அந்த ஏரியாவில். இந்த ஏரியாவை தாண்டி போகாது, அதுவும் போகாது, யார் வீட்டுக்கும் போகாதுங்கிற மாதிரி. நான் இந்த இதுக்கும் பக்கத்தில் போக மாட்டேன், இந்த ஏரியாவுக்கும் என் ஏரியாவுக்கும் யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி போட்டுருக்கு. A tiger can at once come to know if there is another tiger in its area by smell of the urine. ஸோ யூரின் ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சி போட்டு வேறு டைகர் இருக்கிறது. A tiger will avoid going into another tiger's area. Fine. Okay. A tiger is one of the most alert animals and yet today tigers are in danger. What do you think are some of the dangers to tiger in the jungle? இது என்னங்கிறத பதில் எழுதுங்க. ஓகே ஃபைன். கேன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ ட்ரீட் டு அனிமல்ஸ் ஹவ்? இதனால் யோசிச்சு வைங்க ஆன்சர். Do you know that today many animals are killed and their parts are sold? இதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கொள்கிறாங்க, அதோடய பார்ட்ஸ்லாம் விற்கிறாங்க. லைக் எலிஃபண்ட்டோட டஸ்க்கு, ரைனோசரோடைய ஹார்னு, டைகர், இந்த crocodile இந்த தோலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்னேக்கோட தோலெல்லாம் எடுத்து விற்கிறாங்க. ஸோ நிறைய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் யார் பண்ணுவா?
கொல்றது யார்? ஹண்டர்ஸ் அண்டு போச்சர்ஸ். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தனால தான் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து சம் ரூல்ஸ்லாம் மேக் பண்ணாங்க. அனிமல்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய இதெல்லாம் அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதில் நான் 1 or 2 என்ன சொல்கிறேங்க. ப்ராஜெக்ட் டைகர் அண்ட் ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டுன்னு கொண்டு வந்து புலியை பாதுகாத்தாங்க. ஐ தாட் ப்ராஜெக்ட் டைகர் ஆக்ட் 1972 பாஸ் பண்ணி 3ல் எனேபிள் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. அதனால் அதை வச்சு புலிகளை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஐ தாட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட 234 டைகர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி 1992 ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் போட்டாங்க. யானைகளை பாதுகாத்தாங்க. அந்த தந்தங்கள்லாம் வெட்டக்கூடாது, இது பண்ணணும், அதோடைய எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்தாங்க. சில நேஷ்னல் பார்க்ஸ்லாம் இருக்குது. அவங்க கேட்டிருக்காங்க வேர் ஆர் அதர் சச் நேஷ்னல் பார்க். இங்கே புக்கில் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் உத்தரகாண்ட் கொடுத்துருக்காங்க. கானா இன் பரத்பூர் டிஸ்ட்ரிக் ஆஃப் ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க. சிலது கேட்குறாங்க, நான் வேணால் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று காசிரங்கா நேஷ்னல் பார்க் அஸ்ஸாமில் இருக்குங்க. இன்னொன்று வந்து கன்கா நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேசில் இருக்குங்க. கிர் நேஷ்னல் பார்க் குஜராத்தில் இருக்குங்க. அப்புறம் வந்து ரத்தம்பூர் நேஷ்னல் பார்க் ராஜஸ்தானில் இருக்குது. நாகர்கோல் நேஷ்னல் பார்க் மைசூரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஆனைமலை இருக்குங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபைன். தமிழ்நாட்டில் இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களே கண்டுபிடிச்சி எழுதுங்க. தமிழ்நாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஃபைன். ஸோ ஹாவ் யூ வாட் வி ஹாவ் லேர்ன்ட். இது பாருங்கள், இது பேப்பர் கட்டிங்ஸ் தாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து மேக் பண்ணணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர் முடிச்சிட்டேங்க. ஸோ இதான் சூப்பர் சென்சஸ் அனிமல்ஸ்க்கு இருக்கிறத பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பை பாய்.